ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க. நிறையா பேர் எனக்கு ஹேர் டை வேண்டாக்கா, மருதாணி வேண்டாக்கா அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? நீங்கள் மருதாணி வேண்டான்னு சொன்னீங்க அப்படின்னா, அந்த மருதாணியை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான பொருளை கூட சேர்த்து இன்றைக்கி செம்மையான ஒரு திக்கான ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வெள்ளை முடியை உங்களுக்கு ஒரே வாரத்தில் மாற்றி சூப்பரான ஒரு கருப்பான முடியை கொடுக்கும் நம்மளுக்கு. அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டான ஒரு ஹேர் ஆயில் தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்பவுமே செம்மையாக இருக்குது. கலர் பார்த்திங்களா எப்படி இருக்குன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து அக்கா காய்ச்சவே கூடாது, எங்களுக்கு காய்ச்சாமல் வந்து ஆயில் சொல்லுங்கள், எங்களுக்கு காய்ச்சினா வந்து ஒரு வாசம் அடிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால் இது காய்ச்சவே இல்லைங்க. காய்ச்சாமையே நம்மளால் இந்த அளவுக்கு ஆயில் வந்து ரெடி பண்ண முடியுமானா கண்டிப்பாக ரெடி பண்ண முடியும். இன்றைக்கி இதுதாங்க வீடியோ. ஒரே வாரத்தில் உங்கள் நரமுடி எல்லாம் வந்து கருப்பாகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை ரெடி பண்ணி வச்சுட்டு ரெகுலராக நீங்கள் எங்கே ஒர்க்குக்கு போனாலும் சரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தலை சீவிக்கலாம். எப்போதும் போல் சீவிக்கலாம். நீங்கள் டைம் இருக்கையில் நீங்கள் குளிச்சிங்கன்னா போதுங்க. பார்த்தீங்களா கலரு? இப்போ நான் சொல்கிற மெத்தடு 1 வீக்குக்கு அப்போ பயன்படுத்த சொல்லிக்கிறேன். இன்னும் அந்த மாதிரி பயன்படுத்தினீங்கன்னா இன்னுமே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். என்னென்ன டிப்ஸு எப்படியெல்லாம் பயன்படுத்தணும்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் மெத்தடில் ஒரே வாரத்தில் நல்ல இளநரையாக இருந்தாலும் சரி, முதுநரை வந்து பயன்படுத்திட்டு இருக்கீங்க, இனிமேல் இருக்கிற முடியாத ஒரு 30-40 வயசில் நரமுடி வந்துருச்சு, இனிமேலாவது முடி வந்து நரைக்காமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹேர் ஆயிலை வந்து நீங்கள் ரெகுலராக பயன்படுத்துங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆயிலை நீங்கள் 1 வீக்குக்கு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து தலைக்கு யூஸ் பண்ணணும். ரொம்பவுமே ஒரு சூப்பரான ஹெர்பல் ஆயிலு. இன்றைக்கி என்ன ஆயில் அப்படின்னு எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி எடுக்க போகிற பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கருஞ்சீரகம் நல்லா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகத்தை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஜார் வந்து நல்லா ஈரப்பதம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து பாருங்கள், ஒரு துளி கூட ஈரம் இருக்கக்கூடாது. ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப ஈரம் இல்லாமல் இருந்தால் தான் ஆயில் வந்து கொஞ்ச நாளைக்கு கெடாமல் இருக்கும். அதுக்காக கண்டிப்பாக தண்ணி எதுவும் படாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம இதில் சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெந்தயம் அதே அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அதே அளவு வெந்தயத்தையும் 2 ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே மிக்சியில் போட்டு நம்ம ஓரளவுக்கு பொடிச்சு எடுக்க போகிறோம். இப்போ இது கூட நம்ம சேர்த்தக்கூடியது மருதாணி இலை வந்து நான் எடுத்திருக்கேன். மருதாணி இலை வந்து நீங்கள் பச்சையாக எடுத்தாலும் ஓகே, சப்போஸ் உங்கள்கிட்ட காய வச்ச இலை இருந்தாலும் எடுத்துக்கலாம். அதை வந்து நல்லா இப்போது ஒரு ஆவரேஜாக போடுற மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு அந்த மருதாணியை போட்டுக்கோங்க. நீங்கள் மருதாணி வந்து ஹேர் டையாக தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. ஹேர் டை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது நிறையா பேர்த்துக்கு வந்து கேட்பீங்க, அக்கா எனக்கு வந்து தலைவலி பிரச்சனை இருக்குது, நிறையா கேள்வி கேட்குறீங்க, ஹோல்ட் ஆகுமா, இதை யூஸ் பண்ணலாமா, யார் வேணாலும் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. வெந்தயம் வந்து குளிர்ச்சி, கருஞ்சீரகம் வந்து ஹீட்டு, அதுக்கப்புறம் மருதாணியும் வந்து குளிர்ச்சி. இப்போ இந்த 3 வந்து மிக்சிங் போடுறதோட நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னொரு பொருள் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். ஒரு 5-6 வரைக்கும் ஒரு மிளகு எடுத்துக்கோங்க. இந்த மிளகை வந்து நீங்கள் இதில் சேர்த்துட்டீங்க அப்படின்னா பொடுகு பிரச்சனை இருக்காது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த முடி உதிர்வை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி கலரை நல்லா தூக்கி கொடுக்கும். நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. சளி பிடிக்காது. இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக ஒரு மிளகு வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அப்படியே மிக்சியில் லைட்டாக வந்து அப்படியே பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா நல்லா பொடிச்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஓரளவு திப்பாக அரைச்சிங்கனாவே போதும். ரொம்ப வந்து வலுவலுன்னுலாம் அரைக்கணும் அவசியம் இல்லை. இதை விட நீங்கள் காஞ்ச மருதாணி இலையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த ஈரப்பதம் இல்லாமல் நல்லாவே பவுட்ரு ஆயிரும். நான் வந்து இன்றைக்கி ப்ரெஸ்ஸாகவே போட்டுட்டேங்க. இப்போது இதை வந்து நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். கருஞ்சீரகம், வெந்தயம், மருதாணியை இந்த மாதிரி வந்து நல்லா மிக்சியில் போட்டு ஒரு சுற்றுனீங்கன்னா இந்த மாதிரி நல்லா அடைச்சி. ஏன்னா இந்த மாதிரி நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறப்ப நீங்கள் முழுசாக போட்டிங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஆயில் வந்து இன்றைக்கி நம்ம காய்ச்ச போகிறது கிடையாது. நிறையா பேர் வந்து அக்கா காய்ச்சினா எங்களுக்கு முடி உதிருது, அதுக்கடுத்து வந்து ஏன்னா நிறையா பேர்த்துக்கு அதை கரெக்டான பதத்தில் காய்ச்சி எடுக்க தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களுக்காக இது வந்து நம்ம காய்ச்சாமையே ஒரு இயற்கையாக நம்ம இந்த ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ண போகிறோம். எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சுத்தமாக இதில் வந்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி எடுத்துகிட்டு
அவ்வளோதாங்க. இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 மில்லி அளவுக்கு நம்ம வந்து தேங்காய் எடுத்துக்கலாம். நீங்கள் தலைக்கு எந்த எண்ணெய் ஹேர் ஆயில் வந்து ரெகுலராக வந்து அப்ளை பண்ணுவீங்களோ அந்த ஹேர் ஆயில் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி செக்கெண்ணெய் தான் எடுப்பேன். நான் எல்லாத்துக்குமே ஆட்டின இந்த செக்கெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக செக்கெண்ணெய் பயன்படுத்தினீங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நம்மளுக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 50 மில்லி ஆயிலுக்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி எடுக்க போகிறேங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு 50 மில்லி வந்து நான் தேங்காய் வந்து விட்டுருக்கேன். இது வந்து 200 மில்லி தேங்காய், 50 வந்து நம்ம எடுத்தாச்சு. இப்போது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இது எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டு கலந்துடலாம். அப்படியே நம்ம கலந்து விட்டுருவோம். இன்னும் கொஞ்சம் நம்ம எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா அதிகமாக இருக்குது பாருங்கள், அந்த இது வெந்தயம் கரிஞ்சீரகம் அதிகமாக இருக்கா, அதனால் கொஞ்சம் நம்ம ஆயில் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கலாம். இது நீங்கள் வந்து வாரத்துக்கு தான் தடவணும் அப்படின்னு கிடையாது. ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரே வாரத்தில் உங்கள் நரமுடியெல்லாம் வந்து டோட்டலாக காலியாயிரும். இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம காய்ச்ச போகிறது இல்லைங்க. இதை வந்து லைட்டாக நம்ம டபுள் மெத்தடிங் ஃபார்மில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் வந்து ஒரு இயற்கையான ரிசல்ட் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் இந்த ஆயிலை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ இதை வந்து நம்ம டபுள் மெத்தட் இதில் நம்ம வச்சு ஃபைல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம இந்த ஆயிலை வச்சிடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் வைக்கணும். ஏன்னா காய்ச்சக்கூடாது. நம்மளுக்கு ஆயிலும் வந்து கரெக்டாக வந்து அந்த ஹீட்டில் வந்து அந்த மருதாணி, அதுக்கப்புறம் அந்த வெந்தயம் இதெல்லாம் வந்து எதுக்காக நம்ம இந்த ஹீட் பண்ணுறோம்னா கொஞ்சம் இந்த தலைவலி பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஹீட் பண்ணுறோம். நிறைய பேர்த்துக்கு அது ஒரு சின்ன பிரச்சனையாக சொல்கிறீங்க, ஒத்துக்காதுக்கா அப்படிங்கிறீங்க. அதனால தான் நம்ம இந்த மாதிரி மெத்தடில் வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ இது ஒரு அளவுக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து திரும்பவும் 1 வீக் வந்து நம்ம வெளியில் வச்சு நம்ம பயன்படுத்துகிறோம். அது எப்படி வெளியில் வைக்கணும், எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ இதை அப்படியே வந்து கலந்து விடுங்க. அந்த ஹீட் ஏற ஏற கொஞ்சமாக அந்த எசன்ஸ் எல்லாமே அந்த எண்ணெயில் வந்து கொஞ்சம் இறங்கணும். அது வரைக்கும் இதை நல்லா இப்படி வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், அந்த ஆயில் வந்து தனியாக பிரிஞ்சு நிற்கிது பாருங்கள். பார்த்தீங்களா? கலர் எப்படி மாறிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஹீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆயில் வந்து நல்லா கமகமன்னு வாசனையாகவும் இருக்கும். அந்த மருதாணியை வந்து நீங்கள் இப்படி பயன்படுத்துகிறப்போ முடி வந்து ரெட் ஆகாது. வெந்தயத்தையும் கரிஞ்சீரகத்தோட மருதாணி இப்படி நீங்கள் பயன்படுத்தணும். அப்போ தான் வந்து இந்த ஆயில் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும். இப்போ இது பாருங்கள், நல்லா வந்து அந்த எசன்ஸ் எல்லாமே எண்ணெயில் வந்து இறங்கிருச்சு. இப்போ இது வந்து நம்ம ஓரளவுக்கு திக்கானதே கலர் வந்து நல்லா மாறிடுச்சு. பார்த்திங்களா? அந்த க்ரீன் ஷேடு வந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம கீழே இறக்கிடலாம். அந்த நுர பொங்கி வந்துருச்சு பாருங்கள். இது வந்து கரெக்டான ஒரு ஆப்ஷனு. இப்போ இதை நம்ம கீழே இறக்கிடலாம். நல்லா வந்து ஒரு மனம் வரும், நல்ல ஒரு வாசனை வருது. அதே மாதிரி இந்த நுரை வந்து உங்களுக்கு கட்டி வரும். உள்ளே வச்சிங்க அப்படின்னா எண்ணெய் கொதிக்கிற மாதிரி இந்த நுரை வந்துடும். இந்த பக்குவம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டிப் என்னென்னா, அந்த ஆயில் பிரிஞ்சு தனியாக வந்து நிற்கும். நீங்கள் தனியாக பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கரிஞ்சீரகம் மருதாணியெல்லாம் பாருங்கள் கீழே நின்றுக்கும். ஆயில் வந்து தனியாக வந்து நிற்கும் இந்த மாதிரி. அப்போ வந்து இது கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அர்த்தம். அந்த மாதிரி வர்றப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துடலாம். இப்போ எடுத்துடலாம் நம்ம. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே இறக்கி வச்சாச்சு. இறக்கி வச்சதுக்கப்புறம் ஆயில் பார்த்திங்களா எப்படி மாறி இருக்குன்ட்டு. இப்போ வந்து ஒரு வாசனை வராது உங்களுக்கு. அப்படியே அந்த மருதாணிக்கும் அந்த வெந்தயத்துக்கும் செம்ம ஒரு சூப்பரான ஒரு வாசனையாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை நீங்கள் உடனே கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது. இதை அப்படியே நீங்கள் ஊற விட்டுருங்க. இதை என்ன பண்ணணும்னா, ஒரு பாட்டில் கண்ணாடி பாட்டில் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் அப்படியே ஊற்றி வச்சிடலாம். ஊற்றி வச்சுட்டு ஒரு வாரம் வந்து இதை அப்படியே ஊற விட்டுருங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது தனியாக 7 நாளைக்கு அப்புறம் இதை ஃபில்ட்ரு பண்ணணும். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆயில் வந்து கலர் நல்லா மாறி நல்ல ஒரு கருன்னு ஒரு சூப்பரான ஒரு ஆயில் வந்து கிடைக்கும். இப்போவே உங்களுக்கு நான் இதை ஃபில்ட்ரு பண்ணி காமிக்கிறேன். இந்த ஆயிலோட நிறம் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் ஊறினதுக்கப்புறம் அந்த ஆயில் வந்து கலர் எப்படி மாறி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு வீடியோவுக்காக இதை நான் ஃபில்ட்ரு பண்ணி காமிக்கிறேன். நம்ம வந்து பச்சையாக தானே போட்டோம், நம்ம காய்ச்சவே இல்லை. ஆனால் இப்போ ஆயில் நான் ஃபில்ட்ரு பண்ணுறேன் பாருங்கள் எந்த அளவு கலர் வந்து மாறி இருக்குது அப்படின்ட்டு. இதே பவுலை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பவுலில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம்.
நீங்கள் காய வச்சா கூட இந்த அளவுக்கு அந்த ஆயில் வந்து ப்ரிப்பேர் ஆகுமான்னு தெரியல. ஆனால் நம்ம பாருங்கள், அப்படியே இந்த தண்ணியில் மேலால் தான் வச்சு நம்ம சூடு பண்ணணும். ஆனால் அதோட எசன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இது நீங்கள் லேசாக சாதாரணமான ஒரு விஷயமெல்லாம் கிடையாதுங்க. இந்த ஆயிலை வந்து பிசுபிசுப்பு இருக்காது. நீங்கள் வந்து ரெகுலராக தலையில் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, ஒரே வாரத்தில் அந்த மருதாணி என்ன பண்ணும் அப்படின்னா, டோட்டலாக உங்கள் முடியை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். வெள்ளை முடியெல்லாம் கருப்பாயிரும். கருஞ்சீரகம் நல்ல ரத்த ஓட்டத்தை கொடுக்கும். உங்கள் தலைக்கு வந்து நல்ல ரத்த ஓட்டத்தை கொடுத்து, வெந்தயம் வந்து நல்லா முடி உதிர்வை நிப்பாட்டி, நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு பொருள் வெந்தயம். இந்த மாதிரி வந்து பாருங்கள், ஃபில்ட்ரு பண்ணிடுங்க. இதை கீழே போட்டுறாதீங்க. நான் திரும்ப இதுக்குள்ளேயே போட்டு ஒரு வாரத்துக்கு நான் ஊற வச்சு தான் இதை ஃபில்ட்ரு பண்ணுவேன். இப்போ உங்களுக்கு வீடியோவுக்காக நான் காமிச்சிருக்கேன். இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஆயில் வந்து ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். கலர் பார்த்தீங்களா, செமையாக இருக்குல்ல. க்ரீன் ஷேடும் இல்லாமல் பிளாக் ஷேடும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரளா சைடு கருவேப்பிலையை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மருதாணியை போட்டு நம்ம ரெடி பண்ணி, நிறையா பேர்த்துக்கு மருதாணினா சேரவே மாட்டேங்குது. எங்களுக்கு குளிர்ச்சி இருக்கிறனால தலைவலி பிரச்சனை வருதுக்கா அப்படிங்கிறீங்களே, அவங்களுக்கு தான் இந்த ஆயில் வந்து ரொம்பவுமே ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்குங்க. எவ்வளோ வெள்ளை முடி இருந்தாலும் இது ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வர்றப்ப சூப்பராக வந்து மாறிடும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் இன்னொரு கேள்வி கேட்குறீங்க, அக்கா இந்த ஹேர் ஆயில் வந்து தேய்ச்சா வேறு ஏதாவது தேய்க்கணுமான்னு கேட்குறீங்க. ஒரு ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த ஆயில் வந்து ரெடி பண்ணாதீங்க. 1 வீக் வந்து கண்டிப்பாக இது வந்து அப்ளை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் இதையவே கண்டினியூ பண்ணி கண்டிப்பாக தேய்க்கலாம். இப்போ நம்ம உடனுக்குடனே எடுத்ததே பாருங்கள் கலர் எப்படி தெரியுதுன்னு. தெரியுது உங்களுக்கு? உடனுக்குடனே எடுத்ததே இந்த அளவுக்கு உங்களுக்கு கலர் தெரியுது. இது 1 வீக் வந்து நீங்கள் ஊற விட்டு தலையில் அப்ளை பண்ணுறப்ப சூப்பராக வந்து கலர் மாறும். ரெகுலராக அப்ளை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தலை சீவிக்கலாம். எப்போ டைம் இருக்கோ குளிச்சுக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப என்ன பண்ணுங்கள், நல்லா மசாஜ் கொடுத்து ஃபுல்லாக எண்ணெயை வந்து அப்ளை பண்ணிவிட்டு தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு மைல்டான ஷாம்பு போட்டு குளிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஹேர் ஆயிலோட இதே நீங்கள் அப்போவே ஒரே வாரத்தில் டோட்டலாக பார்த்துக்கலாம். ரொம்பவுமே ஒரு அருமையான ஹேர் ஆயில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது எப்படி தலையில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். தலை வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஆயில் எப்போவுமே அப்ளை பண்ணுறப்ப இங்கே பாருங்கள் நல்ல ஒரு வாசனைங்க. வெந்தயம் வாசனை, கருஞ்சீரகம், அதோட மருதாணி போட்டதுனா நல்ல ஒரு வாசனை. இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கையிலேயே நீங்கள் அப்ளை பண்ணலாம். நல்லா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணலாம். இப்படி அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆயிலை வச்சு விட்ருங்க. அந்த க்ரீன் ஷேடாக வருது இல்லையா, ஒரு வாரம் கரைச்சி பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆயில் வந்து நல்லா பிளாக்காக மாறிடும் ஓடுறப்ப. இந்த மாதிரி நல்லா சுதுமை போட்டு பாருங்கள், இப்படி தேய்ச்சி விடுங்க. 1 வீக் மட்டும் ரெகுலராக நீங்கள் இப்படி தேய்ச்சிட்டு வாங்க. ரொம்பவுமே நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்தும். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஹேர் ஆயிலெல்லாம் தேய்க்க வேண்டாம். இதை தேய்ச்சிங்கன்னா வேறு ஆயிலெல்லாம் நீங்கள் தேய்க்கவே வேண்டாம். இந்த ஒரு ஆயிலே போதும் உங்களுக்கு. நல்ல முடி வளர்ச்சி எல்லாத்துக்குமே வந்து முடி உதிர்வை கட்டுப்படுத்தும். பொடுகு இருக்காது. மிளகு போட்டுக்கிறதுனால சளி பிடிக்காது. டபுள் மெத்தடில் இதில் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனால அதில் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு தலைவலி பிரச்சனை வராது. யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் இப்போவே இந்த ஹேர் ஆயிலை வந்து தடவி விட்டீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த நரைமுடி பிரச்சனை வந்து வராமல் இருக்கும். ஆரம்பத்திலே வந்து சரி பண்ணிடுங்க. நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரியெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மசாஜ் கொடுத்துக்கலாம். அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு கூட ஒரு 2-3 நிமிஷம் வந்து நல்லா மசாஜ் கொடுங்க. இப்படி கொடுத்துட்டு 2 கையிலையும் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு நீங்கள் வந்து தலை முடிக்கிறது மசாஜ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த வேர்க்கால்கள் சூப்பராக வந்து முடி உதிர்வை கட்டுப்படுத்தி செம்மையான ஒரு கருப்பான முடியை கொடுக்கும் நம்மளுக்கு. வெறும் கருஞ்சீரகம் தனியாக, வெந்தயம் தனியாக அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்காதுங்க. இந்த மாதிரி வந்து இங்கே பாருங்கள் கையை கலர் எப்படி மாறுதுன்ட்டு. ஏன்னா நம்ம அந்த மருதாணி போட்டுக்கோ இல்லையா, அந்த ஒரு கலர் தான் அது. ரெட்டாக மாறுமானா கண்டிப்பாக ரெட்டு மாறாது. அதனால தான் நம்ம அந்த 2 பொருளை கூட சேர்த்துருக்கோம். இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த லாஸ்ட்டு ஃபைனலாக இந்த முடிக்கெல்லாம் வந்து பாருங்கள், இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரல உங்கள் முடியெல்லாம் என்ன போடுறீங்க தலைக்கு, எந்த அளவுக்கு வந்து அடர்த்தியாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. என் முடி பார்த்திங்களா, நான் வந்து இந்த மாதிரி கருவேப்பிலை இந்த மாதிரி ஹேர் ஆயில் நான் அப்ளை பண்ணுறதுனால முடி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா பஃபியாக அங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு.
ஒரு நரைமுடி கூட வராது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி வந்து போட்டுட்டு நல்லா ஒரு 2, 3 நிமிஷம் மசாஜ் கொடுத்துட்டு பாருங்கள், இப்படி வந்து டைட்டாக ஒரு கொண்டை போட்டு இந்த மாதிரி வந்து சொதும்ப போட்டிங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அப்புறம் குளிங்க. நார்மலாக வந்து எண்ணெய் தேய்க்கணும். நார்மலாக வந்து தேய்ச்சிட்டு நீங்கள் தலை சீவிட்டு ஒர்க்குக்கு போகிறோன்னா போயிட்டு வந்துட்டு நீங்கள் டைம் இருக்கையில் குளிச்சுக்கலாம். ஆனால் இது வந்து நீங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி 1 வீக்குக்கு அப்போ நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா செம்ம ரிசல்ட் கொடுக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். பாய். சூப்பராக கலர் வந்து மாறி இருக்குங்க, இங்கே பாருங்கள்.